சிவாய் நம்ம கையில அறக்கட்டளையும் வெட்டெழுத்து பயிற்சி இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இதுவரை நாம் பா பார்த்தோம். அடுத்தது மா அப்படிங்கிற உயிர்மை எழுத்தை பார்க்க போறோம். இந்த மாவோட இயல்பான வடிவம் பாவோட வடிவத்தில் ஏதோ ஒத்துருக்கும். இந்த இடத்துல லாஸ்ட்ல ஒரு சுழி வரும். வட்டெழுத்துங்காட்டி வட்ட வட்டமா அழகா எழுதணும். அதுதான் வட்டெழுத்துக்கள். அது முன்னாடி இயல்பே அப்படித்தான். அதனால அழகா ரவுண்டா இப்படி மா வரணும். இப்போ நம்ம இதோட மெய் மற்றும் உயிர்மை எழுத்துக்களை சிந்திப்போம். இம் மா மா மி மீ மு மூ மே மே மை மோ மோ. இம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாவோட வடிவத்தை போட்டு இப்படி வரும். மா அதே தான். மா நெடில் மட்டும் இப்படி இருக்கும். அதே மாதிரி மீ பார்த்தீங்கன்னா மீ மீ மூ மூ மே மே மை இதுதான் மாவரிசையில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் ஆகிய மொத்த எழுத்துக்கள். இதில் நிறைய இடங்கள்ல நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதனால இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்தது கிடைக்கக்கூடிய வித்தியாசங்கள் டிஃப்ரென்ஸை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த மாவரிசையில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குது. அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிடம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட்டில். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மா நெடிலுக்கும் மீக்கும் மீ இதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லா பார்க்க வேண்டியது வரும். காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. மீ மீ இந்த 3 மே. இது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்படி நேர்கோட்டில் நெடியில் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி எழுதினாலும் தவறில்லை. ஆனால் சின்னதாக இது வளைக்கிறாங்க. மீ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி வளைச்சிடுறாங்க. மீ அப்படிங்கிற நெடியில் மட்டும் இப்படி கொண்டு போயிடுறாங்க பெருசாக. இதே ஒரு சில கல்வெட்டுகள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மீயை இப்படி சுழிக்கிறாங்க. அது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது. அதனால நம்ம அது பழக்கத்துக்கு எடுத்துக்கல. இதுதான் நம்ம பழக்கத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த மா நெடிலுக்கு மட்டும் நீங்க நேர்கோடு போட்டாலும் தவறில்லை. ஏன்னா எல்லா எழுத்துக்களும் இப்படி கிடைக்குது. இல்ல சின்ன சுழியா போட்டீங்கனாலும் தவறில்லை. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் தான். இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் கல்வெட்டுகள்ல நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அது என்னன்னா, இந்த மூ நம்ம இடையில பார்த்த பூ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா இந்த ரவுண்டு இப்படி நேரா உள்ள வந்து அதுதான் மூக்கும் பூ அப்படிங்கிற எழுத்துக்கும் இயல்பாக இருக்கிற வேறுபாடு. அதுதான் இந்த மாவரிசையில. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எகரத்தில் வரக்கூடிய இந்த மே. சில கல்வெட்டுகளை நம்ம மற்ற எழுத்துக்களை பார்த்த மாதிரி தான் இவ்வளவுதான் இருக்கு. மே நெடில் புள்ளி இல்லாத இடங்கள்ல சிறுசா இந்த குறி சின்னதா தெரியும். இந்த ஃபுல் இயல்பான வரையத்துக்கு வரல. அப்படி வந்துச்சுன்னா என்ன எழுத்துன்னு சந்தேகம் வேண்டாம். முன்னமே நம்ம பார்த்த மாதிரி முன்பின் உள்ள எழுத்துக்கள் வார்த்தைகளை வச்சு இது எகரத்தில் எது வருது இல்லை மாதேனா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த குறி சிறுசா தான் தெரியும். நம்ம வளைச்சு காமிக்கிறோம், இப்படி வளைச்சு காமிக்கிறோம். ஆனா இப்படி வளைக்கிறதுல சிம்பிளா நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி ஷேடோஸ் தான் இந்த மோலையும் தெரியுது. அதாவது இப்படி சிறுசா போட்டு இப்படி போட்டுறாங்க. இவ்வளவுதான் இருக்கு. இது மோ அப்படிங்கிற நெடில சிம்பிளை தூண்டி இருக்கு. அப்போ அது மோவா அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்பின் உள்ள வார்த்தைகள் எழுத்துக்கள் வச்சு யூகிச்சுக்கணும். மற்ற எல்லா எழுத்துக்களையும் நம்ம முன்னமே பார்த்துருக்கோம். இப்போ பா வரிசை எடுத்தீங்கன்னா இப்போ இந்த போ ஒகரத்தை இப்படி குறிச்சிருப்போம். இந்த இடத்துல இப்படி அம்புக்குறி வந்திருக்கும். நெடில் நெடில் குறி ரெண்டுலையுமே. ஆனா இந்த மாவரிசையில் மட்டும் குறி இப்படி போட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்படித்தான் போடுவாங்க. இந்த பிறைச்சந்திரன்கிற அமைப்பு வராது. அந்த சுழியோட அப்படியே இழுத்துருவாங்க.
அதனால இந்த மா எழுதும் போது மறந்துடாம யாருமே இப்படி எழுதிடாதீங்க. இப்படி எழுதிட்டு இங்க ஒரு பெரிய சந்திரன் போட்டுறாதீங்க, தவறான வடிவமாயிருது. அதனால இப்படித்தான் எழுதணும். இது வந்து மால ஒரு சின்ன சேஞ்சஸ் அந்த குறியீடு அமைப்புல மாத்திருக்கிறாங்க. அதனால மாவை பயிற்சி எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இது வந்து முக்கியமான குறிப்பு மாவரிசையில. அதனால எல்லாரும் மறக்காம அதை பார்த்துக்கணும். இது வந்து மாவரிசையில மோ அப்படிங்கிற எழுத்து. இதுவரை நாம் இம் ஆகிய மெய் எழுத்தும் அதனுடைய உயிர்மெய் எழுத்துக்களாகிய மம்மா மீமி வரிசையை மற்ற எழுத்துக்களையும் அதில் வர சின்ன சின்ன குறியீடு வேறுபாடுகளையும் சிந்தித்துள்ளோம். இனி அடுத்த வரும் வீடியோக்களில் அடுத்த எழுத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, திருவடி வணக்கங்கள். சிவாயமே இந்த மை அப்படிங்கிற எழுத்து மட்டும் மறுபடியும் ஒரு முறை சிந்திச்சிருக்கோம். இந்த மையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. வீடியோட இறுதியை இணைக்கிறதுக்காக வருந்துகிறேன். ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த மை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எழுதியிருப்போம். ஒரு சில இடங்கள்ல கல்வெட்டுகள்ல இப்படி நீட்டி, அதாவது இந்த கோடை இப்படி நீட்டி இப்படி போய் இப்படி வராது. நீக்கும் இப்படி இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளா காமிக்கிறாங்க. இந்த இடத்த நம்ம இவ்வளவு சுருக்கமா காமிக்கிறோம், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளா காமிக்கிறாங்க. மைல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த இடத்துல இப்படி வருது. அதனால நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மைங்கிற எழுத்து மட்டும் ஒரு சின்ன வேறுபாடு கல்வெட்டுகளை தெரியுது. இது எல்லாமே ஒண்ணுதான். இப்படி எழுதுனாலும் ஒண்ணுதான். இன்னொரு நம்ம மெத்தட் இயல்பு எழுதுறது இப்படி எழுத, இது எல்லாமே மை தான் இருக்கு. இந்த மைல வந்து இந்த மை சேஞ்சஸ் சின்ன சேஞ்சஸ் ஒரு சில கல்வெட்டுகள்ல கிடைக்குது. அதனால மையை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த மை வந்தாவே உங்களுக்கு முன்னாடி தெரியும். இந்த மை குறியீடு 2 லகரம் சிறந்தா 2 பேரை தலையில வந்தாலும் அது ஐகரத்தோடைய உயிர்மை எழுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால மைல இந்த சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, திருவடி வணக்கங்கள்.